بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், உங்களை சந்திச்சது பெரிய சந்தோஷம். அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்யணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். இந்த உலகத்தில் வாழும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நசில்களுக்கும் அல்லாஹ் ஆக்கி அருளணும். மாஷா அல்லாஹ், இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா விதமான வளர்ச்சிக்கும் எல்லா விதமான முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கும் வரை ஒரு மனிதன் வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் செய்யணும், மனிதர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா நிலையையும் நம்முடைய மார்க்கம் நமக்கு அழகான முறையில, தெளிவான முறையில, இலகுவான முறையில நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்குது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஏதோ நேத்து உருவான ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், இப்படி எல்லா துறைகளிலையுமே நின்று இருந்து சாதித்து உருவாக்கிய ஒரு வலிமையான சமூகத்தினுடைய சமூக பொறுப்பாளர்கள் நம்ம எல்லாருமே. இன்னைக்கு காலத்துல நம்முடைய பொறுப்புகள் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, வருங்கால சந்ததிகளை, வருங்கால ஜெனரேஷனை எந்த அடிப்படையில் நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை நமக்கு தேவை. எப்பயுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், உளவியல்ல ஒன்று இருக்குது, நாலேஜ் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று இன்ஃபர்மேஷன், இன்னொன்று டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன்ங்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து உண்டாகும், தட் இஸ் கால்டு டேட்டாஸ், தரவுகள்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது உள்ளத்திலிருந்து வரக்கூடியது. உலகத்தினுடைய கல்வி முறைக்கும் மார்க்கத்தினுடைய கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, உலகத்தினுடைய கல்வி முறை அப்படிங்கிறது அது மூளையிலிருந்து வரக்கூடிய, தட் இஸ் இன்ஃபர்மேஷன், தரவுகள் எல்லாமே. மார்க்கத்தினுடைய அந்த கல்வி முறை அப்படிங்கிறது, தொடர்பு அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ், அது உள்ளத்திலிருந்து வரக்கூடியது. அதனால எப்பயுமே நாங்க ஒரு மாற்றத்தை நோக்கி சமூகத்தை வழிநடத்தணும், சமூகத்தை ஒரு நீண்ட இலக்குள்ள சமூகமாக உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ் நமக்கு வேணும். உள்ளத்துல கேட்டு உள்ளத்துல அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதனாலதான் அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, தில் சே பாத் கர், தில் சே சுன்கர், தில் சே தேக்கர். உள்ளத்திலிருந்து பாருங்கள், உள்ளத்திலிருந்து பேசுங்கள், உள்ளத்திலிருந்து கேளுங்கள். எப்ப நாம அந்த டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜை அடைகிறோமோ அப்ப நமக்குள்ள ஒரு சிந்தனை மாற்றம் ஏற்படும். நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, நம்முடைய குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்கணும், நம்முடைய வியாபாரங்களை நம்ம எப்படி நேர்மையாக செய்யணும், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாழ்க்கையை நம்மளுக்கு எப்படி வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வையும் சிந்தனையும் நமக்கு கிடைக்கும். இப்ப இதெல்லாம் கிடைக்கணும்னா இந்த இஸ்லாமிய கட்டமைப்புகளை நம்ம விளங்கிக்கணும், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை அடிச்சுவடிகளை நம்ம விளங்கிக்கணும். அப்படி விளங்கும் போதுதான் இன்னும் கொஞ்சம் நம்ம அதுல இன்வால்மெண்ட் ஆக, வருங்கால சமுதாயத்தை அதில் இணைக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவோம். ஸோ இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம விளங்கணும் அப்படின்னா வரலாறுகளை படிக்கக்கூடியவங்களாக மாறணும். இஸ்லாமிய மார்க்கம் எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா விதமான முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டுதலாக இருக்குது அப்படின்னு இந்த மார்க்கம் நமக்கு சொல்லுது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாழ்க்கையை நம்மள்ட்ட வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரியணும்னா ஆரம்பத்திலிருந்து தெரியணும். இந்த 1 ஹவர்ல சுருக்கமான முறையில இஸ்லாமிய வரலாறுகளுடைய பேஸ், அதனுடைய அடித்தளங்களை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்துக்கும் எப்படி ஒரு முன்மாதிரியான ரோல் மாடலாக, ரஹ்மத்துல் ஆலமீன், முழு மக்களுக்கும் முழு உலக சமுதாயத்துக்கும் ஒரு நேர்மறையான சிந்தனையுடைய ஒரு மனிதராக எப்படி வாழ்ந்தாங்கிறத நாங்க பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ். வரலாறுகள் சமூகத்துல மிக முக்கியமானது. வரலாறுகளை அறிந்தவர்கள் மட்டும்தான் வரலாறுகளை படைக்கவும் முடியும், இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது, இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது. குர்ஆன் இருக்குதே, அது மிக முக்கியமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முஅஜிஸா.
நாங்க இந்த உலகத்துல தற்போது பார்க்கிற ஒரே ஒரு முஅஜிஸா குர்ஆன் மட்டும்தான். நாங்க நபியை பார்த்ததில்ல, ரசூலை பார்த்ததில்ல, சஹாபாக்களை பார்த்ததில்ல, தாபீன்களை, தபா தாபீன்களை நாங்க யாரையும் பார்க்கல. நாங்க பார்க்கிற ஒரு அதிசயம், ஒரு பெரிய மிராக்கல், ஒரு மிகப்பெரிய முஅஜிஸா அப்படிங்கிறது குர்ஆன் மட்டும்தான். இப்ப இந்த குர்ஆன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது, அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை, அந்த குர்ஆன் நமக்கு என்ன மாதிரி விஷயங்களை சமூகத்துக்கு எடுத்து வைக்குது அப்படிங்கிறத வரலாற்று ரீதியாக நாங்க அதை பார்க்கும்போது எப்படி இஸ்லாம் எல்லா நிலைக்கும் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக மாற முடியும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளுக்கும் எப்படி முன்மாதிரியாக ரோல் மாடலாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம விளங்க முடியும். குர்ஆன் பலதரப்பட்ட கருத்துக்களை கொண்டது. அது இதுதான் அப்படின்னு கிடையாது. குர்ஆன் என்பது அது ஒரு வரலாற்றை பத்தி சொல்லுது, அது குடும்பவியலை பத்தி சொல்லுது, அல்ல சமூகத்தை பத்தி சொல்லுது அப்படின்னு அல்ல. குர்ஆன் உலகத்துல மொத்தம் இன்னைக்கு இதுவரைக்கும் 118 ஆய்வுத்துறைகள் உலகத்துல இருக்கு. 118 ஆய்வுத்துறைகள் உலகத்துல இருக்கு. இந்த 118 ஆய்வுத்துறைகளையும் குர்ஆன் பேசுது. இன்னொரு 1000 ஆண்டுகள் உலகம் இருந்து அதுல ஒரு கண்டுபிடிப்புகள் இல்ல அதுல ஒரு விஷயங்கள் ஏற்பட்டாலும் அதை பத்தியும் நமக்கு அன்றைய கால சூழ்நிலையில எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் பெற்றது நம்முடைய குர்ஆன். குர்ஆன் என்பது வரலாற்றை 4 பகுதியாக பிரித்து சொல்லுது. குர்ஆன்ல கிட்டத்தட்ட 6666 ஆயத்துக்களுக்கும் மேல இருக்குன்னு இமாம்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இத்தனை ஆயத்துகள்ல கிட்டத்தட்ட 20% மேல ஒவ்வொரு 2000 ஆயிரத்துக்கு மேல எந்த பக்கத்தை நீங்க திருப்பினாலும் அங்க ஒரு வரலாற்று விஷயங்கள் இருக்கும். அங்க ஒரு நபருடைய, ஒரு நபியினுடைய, இல்ல ஒரு ரசூலினுடைய, இல்ல ஒரு சமுதாயத்தினுடைய நிகழ்வுகளை குர்ஆன் முழுக்க அல்லாஹ் நமக்கு விளக்கப்படுத்துறான். சோ வரலாறு என்பது ஒரு சமூகத்தினுடைய அடிச்சுவடி. எந்த அளவுக்கு நம்ம வரலாறை புரிஞ்சுக்கிறோமோ அதை கொண்டுதான் நம்முடைய வருங்கால சமுதாயத்தை சரியான முறையில கட்டமைச்சு கொண்டு போக முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப குர்ஆன் என்பது வரலாறுகளை 4 பகுதிகளாக பிரித்து சொல்லுது. ஒன்று தி ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், இந்த அண்ட சராசரங்கள் எப்படி படைக்கப்பட்டுச்சுன்னு குர்ஆன் நமக்கு சொல்லி கொடுக்குது. நாம அந்த கண்ணோட்டத்தோட அந்த ஆய்வுகளோட நம்ம குர்ஆனை பார்க்கறது இல்ல, படிக்கிறது இல்ல, தேர்றது இல்ல. குர்ஆனுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. குர்ஆனுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள், ஒன்னு பிலீவ் இட், அதை நம்பணும், ரீட் இட், அதை படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் இட், அதை விளங்கணும், பாண்டர் இட், அதை ஆய்வு செய்யணும், பிராக்டிஸ் இட், அதை வாழ்க்கையில அமல் செய்யணும், ஸ்ப்ரெட் இட், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது குர்ஆனுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள், மிக முக்கியமான கடமை. அப்ப குர்ஆன் வரலாறுகளை 4 பகுதிகளாக பிரிக்குது. ஒன்று தி ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், இந்த அண்ட சராசரங்களை நான் எப்படி படைச்சேன்னு அல்லாஹ் சொல்றான். கானதா ரத்கன் ஃபஃபதக்னாஹுமா, நாங்க ஒரு காஸ்மாலஜியாக இந்த உலகம் இருந்துச்சு, ஒரு புகை மண்டலம், ஆனா இறுக்கமான புகை மண்டலமாக இருந்துச்சு, அதை நாம் வெடிக்க செய்தோம். அதுல இருந்து நாங்க என்ன செஞ்சோம், இந்த உலகத்துல உள்ள எல்லா டிசைனையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆய்வாளர்கள் இந்த ரத்தகன் கானதா ரத்தகன் ஃபஃபதக்னாஹுமா, அது வெடிச்சு சிதறிச்சு அப்படிங்கிற அந்த பிக் பேங் தியரிக்கு முன்பதாக ஆய்வாளர்கள் 2 தியரிகளை சொன்னாங்க உலகத்துல. எப்பயுமே குர்ஆன், இஸ்லாமிய மார்க்கம் என்பது எந்த நவீனத்துவத்தையும் உள்ள மாட்டிக்காது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய மார்க்கமும் குர்ஆனும் எந்த நவீனத்துக்குள்ளையும் மாட்டிக்காது. எல்லா நவீனத்துவத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் குர்ஆனும் இந்த மார்க்கமும் பெற்றிருக்கிறது. ஆனா நாங்க அந்த நிலையில சிந்திக்கிறது இல்லை, அந்த நிலையில நம்ம யோசிக்கிறது இல்லை. வெறுமன இபாதத்தை மையப்படுத்துமே நகர்றமே தவிர இபாதத்தை தாண்டி பல ஆய்வுகள், பல சிந்தனைகள், பல கட்டமைப்புகள், குடும்பவியல், பொருளாதாரம், சமூகவியல் எல்லாத்த பத்தியும் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆனா அந்த கண்ணோட்டத்துல, அந்த சிந்தனையில, அந்த ஆய்வுகள்ல நாம அதை அணுகிறது இல்லை. அதனால நமக்கு தெரியல. அப்ப இந்த கானதா ரத்தகன், தி ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், இந்த அண்ட சராசரம் எப்படி உருவானுச்சுன்னு முதல் மிக முக்கியமான ஆயத்து. இதுல இருந்து தான் பிக் பேங் தியரி சொல்றாங்க. இந்த பெருவெடிப்பு கொள்கைக்கு முன்னதாக 2 தியரிகள் சொல்லப்பட்டுச்சு. ஒன்னு பல்ஸ்டேட்டிங் தியரி, இன்னொன்னு ஸ்டெடி ஸ்டேட் தியரி. இந்த உலகம் எப்படி உண்டானுச்சுன்னு ஆரம்பத்துல எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் ஆல்ரெடி இருந்துச்சு, அது 1ல இருந்து 2ஆ மாறுச்சு, 2ல இருந்து 3ஆ மாறுச்சு, 3ல இருந்து 5ஆ மாறுச்சு, இப்படி பிரிஞ்சு எல்லாம் வந்துருச்சு. பல்ஸ்டேட்டிங் தியரின்னு சொல்லுவாங்க இது பேர். இன்னொன்னு ஸ்டெடி ஸ்டேட் தியரி அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னா, அது ஒண்ணுதான் இருந்துச்சு, அந்த ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னொன்னா மாறுச்சு, அது அப்படியே வளர்ந்து இன்னொன்னா மாறுச்சு, இப்படி ஒரு தியரி சொன்னாங்க. இறுதியாக 19ஆம் நூற்றாண்டுல தான் இந்த பிக் பேங் தியரியை கண்டுபிடிச்சாங்க. உலகம் பெருமடிப்பு கொள்கையினால கட்டமைக்கப்பட்டது. இதை பத்தி குர்ஆன் நமக்கு சொல்லுது. இரண்டாவதாக தி ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், இந்த அண்ட சராசரங்கள் படைக்கப்பட்டதுல அல்லாஹ் இரண்டாவது சொல்றான், ஹுவல்லதி கலகலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ சும்மஸ்தவா இலஸ் ஸமாஇ ஃபஸவ்வாஹுன்ன சப்அ ஸமாவாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ் இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைத்ததாக சொல்றான். எல்லாத்தையும். இந்த உலகத்தினுடைய அடிப்படை அர்பஉல் அனாசிர்னு சொல்லுவாங்க. நீர், நிலம், காற்று, மண். இதுதான் அடிப்படையான, தமிழ்ல பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஆய்வுகள். நாம நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு படிக்கக்கூடிய, ரிசர்ச் பேஸ்டு படிக்கக்கூடிய, ஆய்வுகள் பேஸ்டு படிக்கக்கூடிய நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தை குர்ஆனின் மீது, ஷரியத்தின் மீது, நபியினுடைய வாழ்க்கையின் மீது பார்க்கக்கூடிய ஆய்வையும் சிந்தனையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. மிக முக்கியமான விஷயம். சோ அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் இரண்டாவதாக, முதல்ல ஒரு டிசைன் உண்டானுச்சு, கானதா ரத்தகன் ஃபஃபதக்னாஹுமா, பிக் பேங் தியரி.
அதுக்கு பிறகு என்ன சொல்றான்? அல்லாஹ் உலகத்துல நான் எல்லாத்தையும் படைச்சேங்கிறான். அதுக்கு பிறகு மூணாவதாக மலக்குகளை அல்லாஹ் எப்படி படைச்சேன்னு சொல்றான். மலக்குகள் எப்படி படைக்கப்பட்டாங்க? அவங்க 100 ஆள் படைக்கப்பட்டவங்க. இதை பத்தி சொல்றான். இது பெரிய பாடம், 1 மணி நேரத்தில் நான் முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் சுருக்கமா அதனுடைய கண்டென்ட்டை மட்டும் சொல்றேன். மூணாவதாக அல்லாஹ் என்ன செஞ்சான்? மலக்குகளை படைச்சான். மலக்குகளுக்கு பிறகு அல்லாஹ் ஜின்களை படைச்சான். நெருப்புல இருந்து, புகை வராத நெருப்புல இருந்து அல்லாஹ் ஜின்களை படைச்சான். நாலாவதாக அல்லாஹ் மனிதனை படைச்சான். மண்ணில இருந்து அல்லாஹ் மனிதனை படைச்சான். இப்படித்தான் படைப்பினுடைய தியரி. ஆய்வுகள் எப்படி சொல்லும்னா, படைப்பினுடைய தியரியை 2ஆ சொல்லுவாங்க. ஒன்னு இவாலுவேஷன் தியரி, இன்னொன்னு கிரியேட்டிவிட்டி தியரி. பரிணாம வளர்ச்சி, படைப்பு வளர்ச்சி. பரிணாம கொள்கை, படைப்பு கொள்கை 2 இருக்கும். இஸ்லாத்துல பொறுத்தவரையும் நம்முடைய மார்க்கத்துல மனிதன் அப்படிங்கிறவ பரிணாம வளர்ச்சி கிடையாது, இவாலுவேஷன் தியரி கிடையாது. மனிதன் குரங்கிலிருந்து வரவே இல்லை. மனிதன் இறைவனால் படைக்கப்பட்டவன் அப்படிங்கிறத நம்ம முழுமையா விளங்கிக்கணும். இன்னைக்குள்ள அநேக இடங்கள்ல நான் பேசக்கூடிய விஷயம், சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் இவாலுவேஷன் தியரி, பரிணாம வளர்ச்சியை பத்தி தான் பேசுவாங்க. ஆனா டார்வினுடைய கருத்து 1891 அவர் எழுதப்பட்ட புத்தகத்துடைய கருத்து அடுத்த நூற்றாண்டிலேயே பொய்ப்பிக்கப்பட்டுருச்சு. நிச்சயமாக குரங்கிலிருந்து மனிதன் பறக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா குரங்கினுடைய குரோமோசோம் வேறு, மனிதனுடைய குரோமோசோம் வேறு, அணுக்கள் வேறு, டிஎன்ஏ வேறு. 2வது, மனிதனுடைய ஸ்பைனல் கார்டு, அவனுடைய முதுகெலும்பு நேரா தான் இருக்கும். உலகத்துல படைக்கப்பட்ட எந்த ஜீவராசிகளுக்கும் ஸ்பைனல் கார்டு நேரா கிடையாது, மனிதனை தவிர. எல்லா படைப்புகளும் வளைந்துதான் இருக்கும், மனிதனுக்கு மட்டும்தான் நேராக இருக்கும். 3வது, ஒருவேளை குரங்கிலிருந்து மனிதன் வந்திருந்தா நிச்சயமாக இன்னைக்கு மனிதனிலிருந்து இன்னொரு இவாலுவேஷன் ஏற்பட்டிருக்கணும். ஆனா ஏற்படல. அதனால நிச்சயமாக குரங்கிலிருந்து மனிதன் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சயின்ஸ் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாம மறுத்துச்சு அடுத்த நூற்றாண்டிலேயே. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இன்றைய கால சூழ்நிலையில நாம நம்முடைய குழந்தைகளுக்கு இதை பத்தி பேசணும். நம்முடைய ஈமான் வலிமையாக இருப்பதை கொண்டுதான் நம்ம எல்லா நிலையிலும் பலமான சமூகமாக மாற முடியும். கல்வி, பொருளாதாரம், சமூக நிலை இது அதிகரிக்கும் போது, உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கும் போது, இன்னைக்குள்ள அநேக கல்லூரிகளுக்கு நான் போறேன், நிறைய யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ்க்கு போறேன். அங்குள்ள மாணவர்கள் வெளிப்படையாகவே பேசுறாங்க, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா, எப்படி இருக்க முடியும், நாங்க எப்படி வந்தோம், இந்த தியரி உண்மையா அப்படிங்கிறத ஒரு கேள்வி அவங்களுக்கு ஏற்படுது. அப்ப அதற்குண்டான பதிலாக இன்னைக்கு படித்த மக்கள் அதிகரிக்கிறாங்க, அறிவாளிகள் அதிகரிக்கிறாங்க, சயின்ஸ் அதிகரிக்குது. அப்ப இன்றைய நிலையில நாம நம்முடைய ஈமானை பாதுகாக்கணும்னா அந்த சயின்டிபிக் ரிசர்ச் மாடல்ல நாம பேசக்கூடிய, விளங்கப்படுத்தக்கூடிய சமுதாயமாகவும் நம்ம இருக்கணும். அப்பதான் நம்முடைய வருங்கால சந்ததிகளுடைய ஈமானை நம்மளால பாதுகாக்க முடியும், இல்லைன்னா பாதுகாக்க முடியாது. ஓகே, அப்ப இது வரலாற்றினுடைய முதல் பகுதி, உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து மனிதன் படைக்கப்பட்ட வரைக்கும். அடுத்த 2வது பகுதி அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதனை நம்ம எப்படி படைச்சோம்? ஹுவல்லதி ஹலகலக்கும் மாஃபில் அர்லி ஜமீஆ சும்ம ஸ்தவா இல ஸமாஇ ஃபஸவ்வாஹுன்ன சப்அ ஸமாவாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். உலகத்துல உள்ள எல்லாத்தையும் படைச்சிட்டு வைத கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் உலகத்தில் ஒரு ஹலீஃபாவை படைக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்றான். இதெல்லாம் நம்ம கேட்ட சம்பவம் தானே. மனித படைப்பு தான் உலகத்தினுடைய இறுதி படைப்பு. மனிதனுக்கு முன்னாடி வந்துருச்சு. கொசு, உலகத்துல எதெல்லாம் நம்ம பாக்குறோமோ எல்லாமே நமக்கு முன்னாடி உலகத்துக்கு வந்துருச்சு. ஹுவல்லதி ஹலகலக்கும் மாஃபில் அர்லி ஜமீஆ, எல்லாத்தையும் படைச்ச பிறகுதான் வைத கால ரப்புக லில் மலாயிகத்தி, அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சொல்றான் நான் மனிதனை படைக்க போறேன். அப்ப மலக்குமார்கள் கேட்டாங்க, ஏன் படைக்கணும், மனிதனை படைக்க தேவையில்லையே, இதுக்கு முன்னாடி ஒரு இனம் படைக்கப்பட்டுச்சு, அந்த படைப்பு இனம் எவ்வளவு பெரிய அழிச்சாட்டியம் செஞ்சாங்க உலகத்துல, அப்ப அந்த இனம் மாதிரி இந்த இனமும் ஆயிருமே அப்படிங்கறத மலக்குமார்கள் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னி ஆலமும் மாலா தஅலமுன், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும், நான் ஏன் படைக்க போறேன்னு எனக்கு தெரியும். இப்னு அபி ஹாத்திம் ரலியல்லாஹு அவங்க மிகப்பெரிய முஃபஸ்ஸிர். அவங்க இந்த ஆயத்துக்கு மிக ஆழமான விளக்கங்கள் எழுதுறாங்க. என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் மிகப்பெரியவன், என்னுடைய ஆய்வு சிந்தனைகளுடைய பெரும் மாற்றத்திற்கு காரணமான ஒரு ஆயத்தாக இதை நான் பார்க்கிறேன். மனிதனுடைய படைப்பினுடைய காரணத்தை பத்தி இமாம் இப்னு அபி ஹாத்திம் ரலியல்லாஹு அவங்க மிக அற்புதமான தஃப்சீர்ல விளக்கம் எழுதுறாங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அல்லாஹ் மனிதனை ஏன் படைக்கணும், அல்லாஹ் ஏன் படைக்கணும், நம்ம ஏன் படைக்கப்பட்டோம், உலகத்துக்கு ஏன் வந்தோம், உலகத்தை அனுபவிக்க வந்தோமா? இல்ல, இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு, இந்த உலகத்தை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு, இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. எல்லா மனிதர்களையும் நேசிச்சு அன்பு கொண்டு எல்லாத்தின் மீதும் இறக்கப்பட்டு மன்னிச்சு எல்லாத்தையும் நேர்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனாலதான் குன்தும் கைர உம்மா, இந்த உம்மத்து சிறந்ததுக்கு காரணமே அதுதான். இப்னு அபி ஹாத்திம் ரலியல்லாஹு சொல்றாங்க, மனிதன் படைக்கப்பட்டதனுடைய காரணத்தை பத்தி ரகசியங்களை வெளிப்படுத்துறாங்க. மிக முக்கியமான ஒரு விளக்கம். நான் இளம் உலமாக்களுக்கு இது அதிகமா இந்த தஃப்சீரை எடுத்து படிங்கன்னு நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா மனிதன் எல்லா படைப்பையும் படைச்சிட்டே வந்தா, மலக்குகளுடைய படைப்புங்கிறது அது கமாண்டிங் நாலேஜ், அந்த படைப்புக்கு கொடுக்கப்பட்ட அறிவுங்கிறது கமாண்டிங் நாலேஜ். அப்படின்னா என்னன்னா, அல்லாஹ் என்ன சொல்றானோ அது மட்டும்தான் அவங்க செய்வாங்க, அதை மீறி அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் ஆனா ஜின்களுக்கு கொடுக்கப்பட்ட நாலேஜ், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுக்கு பேரு லேர்னிங் ப்ராசஸ் நாலேஜ். ஒரு விஷயத்தை உள்வாங்கி அதை 10ஆக 50ஆக 100ஆக அதை விளங்கக்கூடிய, புரியக்கூடிய, விளங்கப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஜின்களுக்கு இருந்துச்சு. ஓகே, அது ஜின்களுக்கு இருந்துச்சு. அப்ப அந்த படைப்பு அல்லாஹ் படைச்சான். நம்மள மாதிரியே இந்த உலகத்துல அவங்க வாழ்ந்தாங்க.
நம்மள மாதிரியே இது என்னுடைய ஆய்வு, நான் ஆய்வு தான் உங்கள்கிட்ட சொல்றேன். இதுல கூட குறைத்தல் இருக்கலாம். யாராவது இதை விட பெரிய நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, நான் எடுத்துக்குவேன், கத்துக்குவேன். ஏலியன்ஸ் நத்திங் பட் ஜின்ஸ். இப்ப இருக்கக்கூடிய ஆய்வுல ஏலியன்ஸ் எதை சொல்றாங்களோ அதான் ஜின்கள் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. அதை பத்தி பெரிய ஆய்வுகள் இருக்கு. சில பேர் இல்ல அப்படி இல்லைன்னு சொல்றாங்க, சில பேர் இருக்குன்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா ஜின்களை படைச்ச பிறகு மனிதர்கள் மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. நம்ம எப்படி கல்யாணம் முடிக்கிறோம், நம்ம எப்படி குழந்தை பெற்றுக்கிறோம், நம்ம எப்படி வீடு கட்டுறோம், நம்ம எப்படி வாழ்ந்தோம். ஆனா நம்மளை விட பிசிக்கலி அவங்க மென்டலி பவரானவங்களாக இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் பலகீனமாக இருப்போம், அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக இருப்பாங்க. இதை பத்தி குர்ஆன் பல இடங்கள்ல சொல்லுது, ஜின்களுடைய பவர் என்னன்னு சொல்லி. அதை ஆய்வு செய்யும் போது ஜின்களையே 15 வகையாக பிரிக்கிறாங்க. அல் ஹன்னாஸ், அல் மாரித், நிறைய ஜின்கள் வகைகள் சொல்றாங்க. மக்கள் எப்படி வகைகள் இருக்குமோ அது மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அல்லாஹ் படைச்சிட்டான், ஜின்கள் எல்லாம் உலகத்துல வாழ்றாங்க. நம்மள மாதிரி தான் அவங்களும் வாழ்ந்தாங்க. நம்ம எப்படி தவறு செய்யறோமோ, யுத்தங்கள் செய்யறோமோ, அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறோமோ, இறைவனுக்கு மாறு செய்யறோமோ, அதே போல அந்த இனங்களும் மாறு செஞ்சாங்க. மாறு செஞ்சதனுடைய விளைவாக அந்த இனம் தண்டிக்கப்பட்டாங்க. ஏன் தண்டிக்கப்பட்டாங்கன்னு இமாம்கள் எழுதுறாங்க. ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், நாம தவறு செய்யறதுனால மட்டும் தண்டிக்கப்பட மாட்டோம். மாறாக நம்மள மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ மற்றவங்களுடைய அழிவிற்கு எப்ப நம்ம காரணமாக ஆகுறோமோ அப்ப தண்டிக்கப்படுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்ப நாம தண்டிக்கப்படுவோம், அல்லாஹுவால் எப்ப தண்டிக்கப்படுவோம்னா, நான் தனிப்பட்ட முறையில் தவறு செய்யறேன், அல்லாஹ் என்னை மன்னிக்க வாய்ப்பு இருக்கும். ஆனா என்னால 10 பேர் பாதிக்கப்படுறாங்க, என்னால சுரண்டப்படுறாங்க, என்னால கஷ்டப்படுத்தப்படுறாங்க, என்னால அழிக்கப்படுறாங்க அப்படின்னா நிச்சயமாக என் தண்டனை மிக மோசமானதாக தான் இருக்கும். இப்ப ஜின்களுடைய படைப்புல அவங்க யுத்தங்கள் இட்டு இறைவனால் படைக்கப்பட்ட எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ் உலகத்துல படைப்புகளை 4 விதமா படைச்சிருக்கிறான். ஒண்ணு இருக்குது ஜமாதத், ரெண்டாவது நபாதத். ஜமாதத்னு சொன்னா மலை, மண், பெரிய பெரிய கடல், இதெல்லாம் ஜமாதத்துடைய படைப்புகள். ரெண்டாவது நபாதத், செடிகள். அல்லாஹ் செடிகளை படைச்சிருக்கான், தாவர வர்க்கங்கள். மூணாவது ஹயவானத், விலங்குகளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். நாலாவது இன்சானியத், மனிதர்களை அல்லாஹ் படைச்சிருக்கான். படைப்புகளை 4 வகையாக பிரிச்சு படைச்சிருக்கிறான் அல்லாஹ். இந்த படைப்புகள் எப்ப நம்மனால ஜமாதத் அழிக்கப்படுது, நம்மனால ஹயவானத் விலங்குகள் அழிக்கப்படுது. ஒன்னு அனுபவிக்கலாம், அழிக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. ஒரு ரோஜா பூவை பிரிச்சு அதை முகந்து பார்க்கலாம், ஆனா அதை கசக்கி கீழே போடுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அதனாலதான் இஸ்லாம் விலங்குகளை சாப்பிடுங்க, ஆனா அதனுடைய கடமைகளோடு சாப்பிடுங்க. ஒரு கோழியை அறுத்து சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஒரு ஆடை அறுத்து சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்த ஆடை அறுத்து இஸ்லாமின் ஷரியத் முறைப்படி அதனுடைய நரம்புகள் 3 அறுபட்டு ரத்தம் முழுமையாக வெளியே போனாதான் அது துடிதுடித்து சாகாம சாகும். அதனுடைய தன்மை இப்படி ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ். அதனாலதான் இஸ்ராஃப் செய்வதை அல்லாஹ் அடியோடு வெறுக்கிறான். ஒரு மனிதன் 2 வாளி தண்ணியில குளிக்க முடியும்னா அவன் 2 வாளி தண்ணியில குளிக்கணும். அவன் 5 வாளி தண்ணியில குளிக்கிறது இஸ்லாத்துல கூடாது, தப்பு. இஸ்ராஃப் ஒருபோதும் இஸ்லாம் மறுக்குது. உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண் விரையும் செய்யாதீர்கள். அப்ப விஷயம் என்னன்னா, நம்ம பாவம் செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குது, நம்மனால மற்றவங்க பாதிக்கப்படுதல்னு ஒண்ணு இருக்குது. எந்த நிலையிலும் நம்மனால யாரும் பாதிக்கப்படாம பார்த்துக்கணும். அது பெரிய அநியாயம். அந்த அநியாயத்தை வாழ்க்கையில செய்யக்கூடாது. அதன் அடிப்படையில் ஜின்கள் என்ன பண்ணாங்க, அவங்க வாழும்போது தன் கூட இருந்த எல்லாத்தையும் சண்டையின் காரணமாக அழித்தாங்க. அதனுடைய விளைவாக தண்டிக்கப்பட்டாங்க. அதுல மீதமாக இருந்த அசாசில் அப்படிங்கிற ஒரு ஜின், சில இமாம்கள் அதை ஒரு பெரிய ஆபிதுன்னு சொல்றாங்க, சில இமாம்கள் அதை இல்ல அது ஒரு ஜின் தான் அப்படின்னு சொல்றாங்க, சிறு வயது குழந்தைன்னு சொல்றாங்க. அந்த குழந்தை வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டுச்சு. இதெல்லாம் தஃசீர்ல விளக்கமா எழுதுறாங்க. இஸ்லாத்துல எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் இருக்கும். இஸ்லாம் சொல்லக்கூடிய எதுக்குமே ஆதாரங்கள் இல்லாம இருக்காது. சில நேரங்கள் நமக்கு அது புரியக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லாம இருக்கும். இவங்க அசாசில் அல்லாஹ்விடத்துல உயர்த்தப்படுறாரு. மலக்குமார்களுடைய சபைகள்ல நம்ம எப்படி உட்கார்ந்து இப்படி பேசுறோமோ அதே போல மலக்குமார்கள் உட்கார்ந்து மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பத்தி புகழ்ந்து பேசுவாங்க. நம்ம எப்படி அல்லாஹ்வை பத்தி பேசுறோம், அவருடைய தன்மைகளை பத்தி பேசுறோம், நபியினுடைய புகழை பத்தி பேசுறோம், அதே போல அல்லாஹுடைய புகழை பத்தி மலக்குமார்கள் உட்கார்ந்து பேசுவாங்க. அந்த சபைகள்ல அசாசில் உட்கார்றாரு, கேட்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அசாசிலுடைய பேச்சு, அவர் அல்லாஹ்வை பத்தி பேசும்போது ரொம்ப அதிகமாக அல்லாஹ்வை புகழ்ந்து பேசுறாரு. ஒவ்வொன்றுக்கும் மத்தியில உள்ள காரணங்களை பேசுறார். அல்லாஹ் ஏன் மரத்தை படைச்சான், அல்லாஹ் ஏன் நிலவை படைச்சான், அல்லாஹ் ஏன் சூரியனை படைச்சான், இப்படின்னு ஒவ்வொன்றை பத்தியும் காரணங்களோடு பேசும்போது மலக்குமார்கள் அவருடைய ஸ்பீச்ல ஈர்க்கப்பட்டாங்க. மாஷா அல்லாஹ். ஈர்க்கப்பட்டதனுடைய விளைவாக அவங்களுடைய பேச்சை, அசாசிலுடைய பேச்சை கேட்கறதுக்கு மக்கள் கூட்டமாக வந்தாங்க. கூட்டமாக உட்கார்ந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹும் யக்துமூன் அப்படின்னு சொல்லுவான். குர்ஆன்ல வஹும் யக்துமூன் அப்படின்னா என்னன்னா, ஷைத்தானுடைய அந்த அசாசிலுடைய உள்ளத்துல ஒண்ணு தோணுச்சு, ஒருவேளை நானும் இறைவனும் இணைஞ்சிட்டோமோன்னு நினைச்சான். நானும் அல்லாஹ்வும் இணைந்துட்டோமோ, இவ்வளவு நான் நிறைய பேசுறேன், ரகசியங்களை பேசுறேன், அல்லாஹ் எதெல்லாம் படைச்சதுக்கு உண்டான காரணத்தை பத்தி நான் பேசுறேன், ஒருவேளை நான் அவனோட இணைஞ்சிட்டனோ அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டுச்சு. ஏற்பட்ட உடனே அல்லாஹ் அவனை சோதிக்க நினைச்சான். அவனுக்கு நிகராக ஒரு படைப்பை படைச்சான். அந்த படைப்பு தான் மனித படைப்பு. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வஹும் யக்துமூன், அவங்க உள்ளத்துக்குள்ள ஒண்ணு நினைச்சாங்க. உள்ளத்துக்குள்ள யாருக்குமே தெரியாது. எப்பயுமே எங்க ஷேக் அவங்க பேசும்போது சொல்லுவாங்க, மனிதன் தவறு செய்வது என்பது இயற்கை. தப்பு செய்வோம். இப்போ உதாரணம், இந்த பேனா இருக்குது, இந்த பேனா அழகா இருக்குது. உதாரணம், தம்பி பாக்குறாரு,
இந்த பேனா மௌலானாட்ட நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இது இயற்கை. இல்லை அவர்கிட்ட அந்த பேனா இருக்கு, நான் நினைக்கிறேன் அந்த பேனாவை நான் எடுத்துக்கணும். இது எல்லாரும் நினைக்கத்தான் செய்யும். ஆசை வரும், மனிதனுக்கு ஆசை வரும். இப்படி ஆசை வரும்போது உடனே நம்ம இன்னொரு பக்கெட் அதில் வைக்கணுமா? தப்பு, அதை நம்ம செய்யக்கூடாது. அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், அவருடைய பொருளை நான் எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு எப்ப நினைச்சிட்டோமோ அந்த பாவம் அப்பயே கழுவப்பட்டுரும். அந்த பாவம் உங்களை ஆளாம இருக்கும். அந்த தப்பின் மீது நீங்க ஈடுபடாம பாதுகாக்கப்படுவீங்க. எப்ப ஒரு மனிதன் ஒரு தவறை நினைத்து அதற்காக வருந்தாமல் அதை அமைதியாக விடுறானோ அந்த தவறு அவனை ஆட்கொண்டதாக மாறும். உளவியல் ரீதியாக அவனை பிடிச்சிடும். நிச்சயமாக அவன் அந்த தவறை செய்வதற்குண்டான சூழ்நிலைகளை ஷைத்தான் ஏற்படுத்தி கொடுத்துருவான். மிக முக்கியமான ஒரு பகுதி. அதனால ஷைத்தான் இதை நினைச்சிட்டு அவன் என்ன சொல்லல, ஒருபோதும் அல்லாஹோடு நம்ம இணைய முடியாது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். அவன் இணையற்றவன், துணையற்றவன், தேவையற்றவன். நான் எப்படி அவன் கூட இணைய முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவனுக்கு ஏற்படாம அதை அப்படியே விட்டுட்டான். அல்லாஹ் அவனை சோதிக்க நினைச்சு அவன மாதிரியே அவனுக்கு என்னெல்லாம் நாலேஜ் கொடுக்கப்பட்டதோ அதை விட அதிகமாக வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா சும்ம அரலஹும் அலல் மலாயிகத்தி ஃபகால அம்பிஊனி பி அஸ்மாஇ ஹாஉலாயி இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ரத் ஆதம் நபியை படைச்சிட்டான். படைச்ச பிறகு ஷைத்தானுக்கு அந்த மனிதனை பார்ப்போம். முதல்ல அவனுக்கு பெருமை வந்துருச்சு, தன்னைத்தானே பெருமையா நினைச்சான். இரண்டாவதாக அவனுக்கு ஏற்பட்ட கெட்ட குணம் பொறாமை. ஹஜ்ரத் ஆதம் நபியை படைச்ச உடனே அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன படைப்பு இப்படி இருக்குது, ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். அதை பார்த்து கேவலமா பார்க்கறான். கேவலமா. பெருமைக்கும் ஆணவத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பெருமைங்கிறது நம்மளை நாமே உயர்வாக நினைக்கிறது, இஸ்லாத்துல கூடாது. அதே மாதிரி ஆணவம்ங்கிறது அடுத்தவங்களை மட்டமா நினைக்கிறது, அதுவும் இஸ்லாத்துல கூடாது. ஒண்ணு இருக்குது, நான் என்னத்தானே பெருமை, நான் யார் தெரியுமா, எனக்கு எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு தெரியுமா, தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறது, தன்னைத்தானே நினைச்சுக்கிறது, இது பெருமை. ஆணவம்ங்கிறது என்னன்னா மட்டமா நினைக்கிறது, பாக்குறவங்களை மனுஷனாய் வரலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஷைத்தான் அப்படி நினைச்சான் ஆதம் நபியை, அப்படி பார்த்தான். அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், கற்றுக் கொடுத்தான். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. அஸ்மா குல்லஹா கொண்ட நோக்கம் என்னன்னா, ஒவ்வொன்றுக்கும் பின்னால உள்ள அறிவு அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் நபியுடைய டிஎன்ஏல கொடுத்துட்டான். யாரு தேடுறாங்களோ கிடைக்கும். எடிசன் தேடினாரு, கரண்ட கண்டுபிடிச்சாரு. நியூட்டன் தேடினாரு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சாரு. அப்துல் காதரும் அப்துல் ரஹீமும் கண்டுபிடிக்கல. ஏன் தேடல? நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம், ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்ப நம்ம இருந்துட்டோம். எடிசனும் நியூட்டன் என்ன செஞ்சாங்க, தேடினாங்க, அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. யாரா இருந்தாலும் வல்லைசல் இன்சானி இல்லா மாசா. யாராரு என்னென்ன தேடுறாங்களோ அது அவங்களுக்கு கொடுக்கப்படும். யாரு எந்த விஷயத்துல முயற்சி செய்யப்படுறாங்களோ அவங்களுக்கு அது கொடுக்கப்படும். அவன் முஸ்லீமு, நான் முஸ்லீமு, அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்க, ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ் அதை பார்க்க மாட்டான். அல்லாஹ் பார்க்க மாட்டான். அப்படி யார் என்ன தேடுறாங்களோ அது கொடுக்கப்படும். ஓகே. அப்ப ஷைத்தான் என்ன பண்றான், ஹஜ்ரத் ஆதம் நபியை மட்டமாக பார்க்கறான். மனிதனுடைய படைப்பினுடைய காரணத்தை நான் சொல்றேன். நம்மளை ஏன் அல்லாஹ் படைச்சான்? உடனே அல்லாஹ் தஆலா அவங்கள எழுப்புனா, தன் ரூஹ கொடுத்து எழுப்புறான் மனிதனை. ஹஜ்ரத் ஆதம் நபி எழுந்த உடனே என்ன செய்யறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அல்லாஹ் சொல்றான் பேசுங்க அப்படிங்கிறான். குதுபா செய்யறாங்க. எல்லாம் பேசுறாங்க. மலக்குமார்கள்லாம் அசந்து போற அளவுக்கு பேசுறாங்க. அசந்துட்டாங்க எல்லாரும். அசந்த உடனே அல்லாஹ் சொன்னா, எல்லாரும் அவருக்கு கண்ணியப்படுத்துங்க. பேசுறதை கேட்டீங்களா? ஆமா கேட்டோம். உங்களுக்கு அது மாதிரி பேச முடியுமா? பேச முடியாது. நீ என்ன கற்றுக் கொடுத்தியோ அது தவிர எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப எல்லாரும் அவருக்கு கண்ணியம் செய்யுங்க. யார்? ஆதம் நபிக்கு. எல்லாரும் கண்ணியம் செய்தாங்க. எல்லாரும் கண்ணியம் பண்ணாங்க. ஏன்? இந்த இல்மினுடைய வெளிப்பாடு, அந்த நாலேஜுடைய வெளிப்பாடு. அந்த நாலேஜ் எங்க இருந்து வந்துச்சு? அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சு. அதனால எல்லாரும் கண்ணியப்படுத்துறாங்க ஆதம் நபியை. கண்ணியப்படுத்த உடனே அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த டெஸ்டே அங்கதானே வருது. இப்லீஸை சோதிக்கதான் இவ்வளவு பெரிய விஷயமே. அப்ப அல்லாஹ் கேட்கிறான் இப்லீஸ்கிட்ட, நீ செய்யலையான்னு கேட்கிறான். சொல்றான் அபா வஸ்தக்பர. சொல்றான் மறுத்துட்டா, பெருமை அளித்தான். குர்ஆன்ல 3 இடங்கள்ல வரும் அபா வஸ்தக்பர, அபா வஸ்தக்பர, அபா வஸ்தக்பர. மறுத்தான். நான் மனிதனுக்கு எப்படி செய்ய முடியும்? அவர் மண்ணால படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவர், நான் எப்படி செய்ய முடியும்? திரும்பி 2வது தடவை சொன்னான். ஏன் செய்யல? அவர் கண்ணியப்படுத்து. அவர் பேசுனதை கேட்டில்ல, நீ கண்ணியப்படுத்து. திரும்ப அபா வஸ்தக்பர. மறுத்தான், பெருமை. என்ன சொன்னா, அவன் சொல்றான் நெருப்பு எங்க இருந்து போட்டாலும் அது மண் எங்க இருந்து போட்டாலும் கீழே வரும், நெருப்பு எங்க இருந்து போட்டாலும் மேல வரும். கான் பாக்கவி ஹஜ்ரத் அவங்க இந்தியாவில், சென்னையில, தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த ஒரு ஆளி, மிகப்பெரிய ஆய்வாளர். புகாரி, முஸ்லீம், அஹ்மத் போன்ற மிகப்பெரிய கிதாபுகள் எல்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் செய்த மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர். அவங்க பாடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப ஹஜ்ரத் இதுக்கு அழகான விளக்கம் சொன்னாங்க. ஷைத்தான் நினைச்சுக்கிட்டான் நெருப்பு தான் உலகத்துல சிறந்தது, மண்ணை விட நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா உண்மை என்னன்னா, நெருப்புக்கும் மண்ணுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி தஃப்சீர்ல விளக்கம் எழுதுறாங்க. நெருப்பு எப்பயுமே மண்ணை விட கம்மி தான். நெருப்புக்குள்ள எதை போட்டாலும் அதை அழிச்சிடும், மண்ணுக்குள்ள எதை போட்டாலும் அதை வளர்த்துரும். மண்ணு தான் சிறந்தது அப்படிங்கிறது 10 காரணங்கள் அவங்க தஃப்சீர்ல சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். இப்ப ஷைத்தான் நினைச்சுக்கிட்டா நான் உயர்ந்தவன் நினைச்சுக்கிட்டான். 2வது தடவை 3வது தடவை அல்லாஹ் சொன்னோடனே அபான்னு மறுத்தோடனே அல்லாஹ் சபிச்சுட்டான். அல்லாஹ் சபிக்கிறான் ஷைத்தானை. இனிமே ஒருபோதும் நீ என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த இடத்துல இருந்து நீ காலி பண்ணணும், உன்னை சபிக்கிறேன்னு சொல்லிட்டான். உடனே ஷைத்தான் என்ன செஞ்சான், அல்லாஹ்ட்ட குர்ஆன்ல, நீங்க குர்ஆன் ஆய்வு செஞ்சதான் இது புரியும். குர்ஆன்ல இது எங்க இருக்குன்னு தேடினா புரியாது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், ஒவ்வொரு விஷயத்தையுமே. உடனே ஷைத்தான் சொல்றான் அல்லாஹ்ட்ட, என்ன வெறுத்து என்ன சபிச்சதுக்கு உண்டான காரணம் யாரு? இந்த மனிதர் தான்.
ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். உன் கண்ணு முன்னாடி ஹஜரத் ஆதம் நபியை நரகத்துக்கு நான் இழுத்துட்டு போகாம விட மாட்டேன். உன் கண்ணு முன்னாடி நரகத்துக்கு இழுத்துட்டு போவேன். அல்லாஹ் சொல்றான், உன் கண்ணு முன்னாடி நீ எதை பிடிச்ச படைப்பாக, எதை இறுதி படைப்பாக, எதுக்காக ஒன்றுக எடுத்து நீ கொடுத்தியோ அந்த படைப்பை உன் கண்ணு முன்னாடி நரகத்துக்கு நான் இழுத்துட்டு போவேன். உன்னை ஏற்றுக்கொண்டவர்களை தவிர. ஷைத்தான் சொல்றான், உன்னை ஏற்றுக்கொண்டவர்களை தவிர. அல்லாஹ் சொல்றான், சரி உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க, உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கன்னு சொல்றான் அல்லாஹ். உடனே ஷைத்தான் அல்லாஹ்ட்ட துவா செய்யறான். எனக்கு சில துவாக்களை கொடு கேட்கிறான். குர்ஆன்ல வருது எல்லாமே. முதல் துவா என்ன கேட்கிறான் அல்லாஹ்ட்ட, நான் கியாமத்து வரையும் உயிரோட இருக்கணும்ங்கறான். முதல் துவா, நான் கியாமத்து வரையும் உயிரோட, எனக்கு மௌத் வரக்கூடாது. அல்லாஹ் சரின்ட்டான். இரண்டாவது கேட்கிறான், மனிதன் உலகத்துல ஒருத்தன் பிறக்கிறான்னு சொன்னா அவனை வழிகெடுக்க என் இனத்திலிருந்து ஒரு பிறப்பு இருக்கணும். அந்த பிறப்புக்கு பேர் தான் அல்-ஹன்னாஸ். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் தாட்ஸ், நம்ம அறிவியல் ரீதியா சொன்னா நெகட்டிவ் தாட்ஸ், ஆன்மீக ரீதியா சொன்னா ஷைத்தான். அல்-ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். நம்முடைய பாவங்களை தூண்டுறது, ஆசைகளை தூண்டுறது, நம்மள கெட்ட விஷயங்களின் பக்கம் ஈர்க்கிறது, நன்மைகளை செய்ய விடாம பண்றது எல்லாமே அந்த அல்-ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். மூணாவது கேட்டா, மனிதனுடைய ரத்தத்துக்குள்ளேயும் அவன் சிந்தனைகளுக்குள்ளேயும் நான் போய் அவன் வழிகெடுக்கணும் கேட்கிறான். ரத்தத்துக்குள்ளேயும் சிந்தனை அதுக்கும் சரின்ட்டான். நாலாவதாக ஷைத்தான் கேட்கிறான் அல்லாஹ்ட்ட, எந்த நிலையிலும் மனிதனாக உன்னிடத்தில் வராத வரைக்கும் நீ அவனை ஏற்றுக்கொள்ள கூடாது. மனிதனா உன்னை கூப்பிட்டாதான் நீ ஏற்றுக்கொள்ளணும். அதனாலதான் ஹதீஸே குத்ஸில வரும், ஒரு மனிதன் என்னிடத்தில் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் அவனிடத்தில் ஒரு முழம் நெருங்கி வருவேன். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், எந்த நிலையிலும் என் மீது நிராசை அடைஞ்சிராத. நபியே நீங்க சொல்லுங்க, எந்த நிலையிலும் மனிதர்களை நிராசையாக விட்டுறாதீங்க. நீ எவ்வளவு பெரிய மோசமான நிலையில இருந்தாலும், எவ்வளவு நீ பாவங்கள் செய்திருந்தாலும், தயவு செய்து வாழ்க்கையில மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, வாழ்க்கையில ஒரு தடவை களிமா சொல்லி என்னிடத்துல கையேந்திட்டா நான் அவனை இறுக்கி பிடிச்சுக்குவேன். இந்த 4 விஷயங்களையும் ஷைத்தான் என்ன செய்யறான், அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கி உடனே போய் அப்ளை பண்ணிட்டான். டாக்டர் ஹஜ்ரத் ஆதம் நபியையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேருடைய உள்ளத்துல போய் பேசி அந்த பழத்தை சாப்பிட வச்சு அவங்க அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகி திரும்பி உலகத்துக்கு அனுப்பப்பட்டு இவ்வளவு நடந்துருச்சு. இவ்வளவு நடந்த பிறகு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்க. டெய்லி அழுகுறாங்க. எப்படி அழுதாங்க? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின். யல்லாஹ், நாங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டோம், எங்க மீது இறக்கப்படு, எங்களை மன்னிச்சு. நீ இறக்கப்படலை, எங்களை மன்னிக்கலன்னா நான் கை சேதமுடைய மக்களாக மாறிடும். இமாம்கள் அதுக்கு விளக்கம் எழுதும்போது சொல்லுவாங்க, ஷைத்தானும் தப்பு செஞ்சான், ஹஜ்ரத் ஆதம் நபியும் தப்பு செஞ்சாங்க. அல்லாஹ் ஏன் ஷைத்தானை தண்டிச்சு சபிச்சு ஆதம் நபியை ஏன் ஏற்றுக்கொண்டா? காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் அக்பர், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன் தப்பை உணர்ந்தாங்க. நம்முடைய பாவா உணர்ந்து அல்லாஹ்ட்ட அழுதாங்க. ஷைத்தான் அபா வஸ்தக்பர, அவன் தன் பாவத்தை உணரல. மாறாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை உணர்ந்தாங்க. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, நான் தெரியாம பண்ணிட்ட மன்னிச்சிடுறான். அல்லாஹ் கேட்டான் ஆதம் நபிட்ட, ஏன் தப்ப நீ ஓமையில போட்டுக்கிட்டேன்னு கேட்டான். உன்னை படைச்சதுன்னா, அந்த மரத்தை படைச்சதுன்னா, ஷைத்தானை படைச்சதுன்னா, இந்த பழத்தை படைச்சதுன்னா எல்லாமே நான், உன்னை திங்க எல்லாமே நான் தான், நான் தப்ப ஓமையில போட்டுக்கிட்டே. ஆதம் நபி சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் உன்னை கண்ணியப்படுத்த விரும்புறேன்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹ் நான் சொல்றான், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னான். மனிதனை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். மனிதனை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். நாம் அதை உணரல. அந்த ஈமானிய இன்பத்தை நம்ம அடையல, அந்த ஈமானிய ருசியை நம்ம அடையல. அதனாலதான் நமக்கு தொழுகை கஷ்டமாக இருக்கு, இபாதத்துகள் கஷ்டமாக இருக்கு, நல்ல வாழ்க்கை கஷ்டம், எல்லாமே கஷ்டமா இருக்கு. அப்ப எப்ப நாம அந்த உண்மையான இன்பத்தை அடைஞ்சிட்டோமோ, மாஷா அல்லாஹ், வாழ்க்கையில அவ்வளவு ருசியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். 2 பேரும் இறக்கப்பட்டுட்டாங்க, பூமிக்கு வந்துட்டாங்க. பூமிக்கு வந்த பிறகு இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அல்லாஹ் ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல அல்லாஹ் மன்னிக்கிறான் ஹஜ்ரத் ஆதம் நபியை. அல்லாஹ் மன்னிக்கிறான். மன்னிச்ச பிறகும் வருத்தப்படுறாங்க. மன்னிச்ச பிறகும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வருத்தப்படுறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி சொன்னாங்க, ஆதமே நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 4 துஆக்களை கொடுத்திருக்கான். 4 விதமான துஆக்களை கொடுத்திருக்கான். ஒன்று, உங்களுடைய சமுதாயத்துல ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி நிலைக்கு, கடைசி சக்கராத் ஹால் வரைக்கும் அவனுக்கு நேரம் கொடுக்கப்படும். அந்த நிலையில ஒரு தடவை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற வாழ்க்கையில ஒரு தடவை கலிமா சொல்லிட்டு நான் அவரை ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். சக்கராத் ஹால் வரைக்கும் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். சக்கராத் ஹால் வரைக்கும் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, மனிதனுடைய ரத்தத்திலையும் சிந்தனையிலையும் ஷைத்தான் பயணிக்கிறான். பயணிச்சு மனிதனை வழிகெடுக்கிறான். இதுக்கு என்ன அல்லாஹ் சொல்றான்? ஒரு மனிதன், ஒரு இஸ்லாம், ஒரு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனிதன், உன் சமுதாயத்துல, உன் இனத்துல ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்தால் ஒரு பாவம் தான் எழுதப்படும். மாறாக ஒரு நன்மை செய்தால் 10 to 700 மடங்கு எழுதப்படும். ஒரு தவறை நினைத்தால் தவறு எழுதப்படாது, ஆனால் ஒரு நன்மையை நினைத்தால் நன்மை எழுதப்படும். இதை சொன்ன உடனே ஷைத்தான் தன் தரையில மண்ணை மாறி போட்டு அழுதான். அவனுடைய அறிவுக்கு மனிதனை வழிகெடுக்க அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கினான். இதெல்லாம் குர்ஆன் ஆயத். நான் சொல்றது எல்லாமே குர்ஆன் ஆயத். 3வது மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மனிதனை வழிகெடுக்க ஒரு ஷைத்தான் தான் கூட இருப்பான். ஒரு மனிதன் நம்மளை வழிகெடுக்க ஒரு ஷைத்தான் தான் கூட இருப்பான்.
ஆனா அல்லாஹு தாலா நம்மளை ஒவ்வொருத்தவங்களையும் பாதுகாக்க 5 மலக்குகளை கொடுத்துருக்கான். முன்கர் நக்கீர், முன்னாடி பின்னாடி மேல. ஒரு மனிதனை பாதுகாக்க அல்லாஹ் 5 மலக்குகளை கொடுக்கலாம். அதனாலதான் உலகத்துல கெட்டவர்களை விட நல்லவர்கள் ஜாஸ்தி. உலகத்துல இதுவரைக்கும் இப்ப வரைக்கும் கெட்டவர்களை விட நல்லவர்கள் தான் ஜாஸ்தி. ஆனா கெட்டவர்கள் வெளியாகிறாங்க, நல்லவர்கள் வெளியாகிறது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. கெட்டவர்கள் ரொம்ப குறைவு, நல்லவர்கள் அதிகம். அவங்க தீனை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா அவங்க நல்லவர்களாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்திருக்கான். தீனுங்கிறது, ஹிதாயத்துங்கிறது பெரும் நசீப். அது எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. அல்லாஹ்வுக்கு கோடான கோடி சுக்ர் செஞ்சாலும் அதுக்கு எந்த நன்றி கடனும் செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய வாய்ப்பு அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கான், இந்த ஈமானுங்கிற வாய்ப்பை. 4வதாக அல்லாஹ் சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். எந்த நிலையிலும் என் மீது நிராசை அடைஞ்சிராத. ஷைத்தான் உன்னை வழிகெடுப்பான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், உன்னை எல்லாம் கைவிட்டுட்டாங்க, நீ தப்பு செஞ்சுட்ட, விபச்சாரம் செஞ்சுட்ட, நீ அதை பண்ணிட்ட, இதை பண்ணிட்ட, எல்லாம் பண்ணிட்ட, முடிஞ்சு போச்சு, போ, வாழ்க்கையை விட்டு தற்கொலை பண்ணிக்க, இல்ல மன ஸ்ட்ரெஸ், இப்படி ஏதாவது கொடுப்பான். மக்கள்கிட்ட சொல்லணும், எந்த நிலையிலும் நீ கைவிட்டுறாத. அல்லாஹ் சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான். யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேங்கிறான். நீ என்னிடத்துல வா. அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும். அதுதான் ரமதானுடைய மாதம், வருகின்ற ரமதான் மாதம். அதுதான் அல்லாஹ்வை நெருங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். இப்படி எல்லாம் நடந்து இந்த உலக வாழ்க்கையினுடைய தாத்பரியம், தத்துவம் என்ன? இமாம்கள் கடைசியில சொல்லுவாங்க, இந்த உலக வாழ்க்கைங்கிறது நாம நினைக்கிற மாதிரி இது ஒரு பொருளாதார பிரச்சனை, வீடு கட்டுற பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, சமூக பிரச்சனை இல்ல. இது மனித இனத்திற்கும் ஷைத்தானியத்திற்கும் உண்டான போராட்ட களம். இது மனித இனத்திற்கும் ஷைத்தானியத்திற்கும் உண்டான போராட்ட களம். இந்த போராட்ட களத்துல நம்ம ஜெயிக்கணும்னா மக்களை அல்லாஹ்வோடு, குர்ஆனோடு, நபியினுடைய முஹப்பத்தோடு, மார்க்கத்தோடு இணைக்கக்கூடிய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை இந்த உலக வாழ்க்கை. வீடு கட்டுறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, வீட்டுல சண்டை, மனைவி கூட சண்டை, கூட வேலை பார்க்கிறவன்ட சண்டை, எங்க பார்த்தாலும் சண்டை. ஆனா வாழ்க்கையின் தத்துவம் என்ன, ரகசியம் என்ன? இந்த வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு 2 பொறுப்புகள் இருக்குது. ஒன்னு இருக்குது இபாதத், இன்னொன்று இருக்குது இமாரத். இபாதத்துங்கிறது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இமாரத்துங்கிறது இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. கடந்த 300 வருஷமா இஸ்லாமிய சமூகத்தினுடைய பலகீனம் என்னன்னா, இபாதத்துக்குள்ள போனவங்க இமாரத்தை பத்தி கவலைப்படுறது இல்லை. பொருளாதாரம் பலகீனம் அடைஞ்சிட்டோம். மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி நாங்க வலுவாக மாறணும், பலகீனமாக கூடாது. இபாதத்துக்குள்ளே இருக்கணும், இமாரத்துக்குள்ளே இருக்கணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை முறை. அப்ப ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைக்கு முன்னான வரலாற்று தொகுப்பு அல்லாஹ் 2வது பகுதியாக சொல்றான். 1,20,000 நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக 25 நபிமார்களுடைய அந்த சாராம்சத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறான். அந்த 25 நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு 4 பகுதிகளாக இமாம்கள் நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்து ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம். இப்படி 4 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. இதுக்குள்ளதான் மதங்கள், கலாச்சாரங்கள், அப்புறம் சிவிலைசேஷன், நாகரீகங்கள், கட்டமைப்புகள், பொருளாதாரம், மதங்கள் எல்லாத்த பத்தியும் உள்ளுக்குள்ள போனோம்னா ஆச்சரியமா இருக்கும். இஸ்லாம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குது. ஹஜ்ரத் ஆதம் நபியிலிருந்து ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்துச்சு, காலங்கள் எப்படி இருந்துச்சு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இப்ராஹிம் நபி காலம் எப்படி இருந்துச்சு, நாகரிகங்கள் எப்படி இருந்துச்சு, மதங்கள் எப்படி உண்டானுச்சு, கட்டமைப்புகள் எப்படி உண்டானுச்சு, கலாச்சாரங்கள், நாகரிகங்கள் எப்படி எல்லாம் உருவானுச்சு படிக்கணும். நம்ம உலகத்துல மொத்தம் 10 பெரிய நாகரிகங்கள் இருக்கு. ஒன்னு மெசொப்பொட்டேமிய நாகரிகம், இதான் ஃபர்ஸ்ட். 2வது ஹரப்பன் நாகரிகம், சிவிலைசேஷன், இந்து சமவெளி சிவிலைசேஷன், அதாவது நம்முடைய இந்தியன் கலாச்சாரம். 3வது எஜிப்தியன் கலாச்சாரம். 4வது மாயன் கலாச்சாரம். இப்படி 10 வகையான கலாச்சாரங்கள் மட்டும், நாகரிகங்கள் மட்டும் இருக்குது. இதை பத்தி குர்ஆன் சொல்லுது, இதை பத்தி குர்ஆன் பேசுது. நாங்க அந்த ஆய்வுகள்ல, அந்த சிந்தனைகள்ல படிக்கிறது இல்லை, அதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. அப்ப 2வது வரலாற்று தொகுப்பு இருக்குது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும். சரி, 3வது பகுதி, வரலாற்றினுடைய 3வது பகுதி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த முழு உலகத்திற்கும் முன்மாதிரியாக வந்தவங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை 4 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மட்டும் 4 பகுதிகளாக. நபி பிறக்கிறதுக்கு முன்பதாக உலகம் எப்படி இருந்துச்சு? கிமு 2ல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வாழ்ந்தாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்னா 570 பிறந்தாங்க, கிபி 570. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் இடைப்பட்ட காலம் 572 வருஷங்கள். 572 வருஷங்கள். இந்த காலத்துக்கு தான் ஐயாமுல் ஜாஹிலிய்யான பேரு. இந்த காலத்துல தான் அநேக மதங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், யுத்தங்கள் மிக மோசமாக நடந்துச்சு. இந்த இடைப்பட்ட 572 காலங்கள்ல ஒரு நபிமார்கள் கூட அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பல. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல எந்த நபிமார்களும் உலகத்துக்கு வரல. இந்த காலகட்டம் மிக மோசமாக போயிடுச்சு.
அந்த நேரத்துல தான் ரஹ்மத்துல் ஆலமீன் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு மிகப்பெரிய அற்புதமாக வந்தாங்க. 570 பிறந்தாங்க, 610 நபித்துவம் கிடைச்சிச்சு, 622 மதீனாவுக்கு போனாங்க, 632 வஃபாத்தானாங்க. 63 ஆண்டுகள் இறந்து போனாங்க. இந்த காலகட்டம் நபி பிறந்து 40 வருஷம் இருக்குது. அது அவங்க அஹ்லாக்கி தன்னை பக்குவப்படுத்தினாங்க. மக்கள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், நேர்மையாக இருக்கணும், சாதிக்குல் அமீன், மக்களை எல்லாத்தையும் அரவணைக்கிறாங்க. அப்படிப்பட்ட 40 வருஷம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. நபித்துவம் கிடைச்ச பிறகு 13 வருஷம் மக்காவுல இருந்தாங்க, 10 வருஷம் மதீனாவுல இருந்தாங்க. இந்த மதீனாவுடைய 10 வருஷம் தான் என்னுடைய ரிசர்ச் பேப்பர். இன்டகிரேட்டட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான், ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டம் வேணும். உணர்ச்சி வசப்படுறதை கொண்டு எதையும் சாதிக்க முடியாது. அறிவுவசப்படக்கூடிய மக்களாக இருக்கணும். சமூகத்துக்கு அடுத்த ஜெனரேஷனை எப்படி வலிமையாக கட்டமைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்னா மதீனாவுடைய 10 வருஷ வரலாறுகளை நீங்க படிச்சீங்கன்னா மாஷா அல்லாஹ் அவ்வளவு பெரிய இம்பாக்ட், அவ்வளவு பெரிய கட்டமைப்பு அதுக்குள்ள இருக்கு. அடுத்த 1318 ஆண்டுகள் இந்த உலகத்துல நம்ம ஒரு வலிமையான சமூகமாக இருந்ததுக்குண்டான காரணமே அந்த மதீனாவுடைய 10 வருஷ ஆண்டுகள் தான். அந்த 10 ஆண்டுகள், அந்த 10 ஆண்டுகள் ஆய்வு செய்து உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மளால தீர்வை கொடுக்க முடியும் நம்மளால. ஆனா அதை நோக்கி நம்ம யோசிக்கிறது இல்லை. மதீனாவுல ஸல்லல்லாஹு தன்னுடைய வாழ்க்கை முறையை எப்படி அமைச்சுக்கிட்டாங்க, அதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான டாபிக். அதை சுருக்கமா நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையை மதீனாவுடைய 10 வருஷத்தை மக்களுக்கு மத்தியில எப்படி அமைச்சு கொடுத்தாங்க, நாம எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னா பேலன்சிங் சிஸ்டமாக அமைச்சுக்கணும். சமநிலை வளர்ச்சி, அதுக்கு பேரு சமநிலை வளர்ச்சி, பேலன்சிங் டெவலப்மெண்ட். சமநிலை வளர்ச்சினா என்ன அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது பலதரப்பட்ட கட்டமைப்புகளை கொண்டது. அது பலதரப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும். அதை 4 பகுதிகளாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு வாழ்ந்து காட்டினாங்க. ஒன்று ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். மக்களை நாம் அல்லாஹ்வோடு எப்படி இணையணும், இதான் பேஸ். இந்த பேஸ் இருந்தாதான் மற்றதெல்லாம் புரியும். இந்த பேஸ் இல்லைன்னா மற்றது புரியாது. நல்லா விளங்கிக்கணும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு மரம், இந்த மரத்துல வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதனுடைய தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும், ஸ்டெம். அந்த மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதுல இருந்து வரக்கூடிய கிளைகள், பிரான்ச்சஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதுல இருந்து வரக்கூடிய கனிகளும் பழங்களும் இனிப்பானதாக இருக்கும். ஆனா வேறு கண்ணுக்கு தெரியுமானா கண்ணுக்கு தெரியாது. ஈமான் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாது. அந்த ஈமானிய வேர், அந்த ரூட் காஸ் சரியில்லைன்னு சொன்னா தண்டாக இருக்கக்கூடிய பொருளாதாரம், பிரான்ச்சாக இருக்கக்கூடிய சோசியல் டெவலப்மெண்ட், அதுல இருந்து வரக்கூடிய கனிகளும் பழங்களும், கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், கல்வி முறைகள் எல்லாமே குலைந்து போயிடும். வேறு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுடைய முதல் பகுதியாக சஹாபாக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வை இணைச்சாங்க. நபியினுடைய முஹப்பத்தை ஏற்படுத்தினாங்க, குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்தினாங்க. அதனாலதான் ஐயாமுல் ஜாஹிலியால வாழ்ந்த எழுத படிக்க தெரியாத ஒரு சமூகம் 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய சமூகமாக மாறுச்சு. எதனுடைய பலம்? ஈமானுடைய பலம், குர்ஆனுடைய தொடர்பு, நபியினுடைய வாழ்க்கையில் முறை. கல்வியை இன்னைக்கு உலகம் 4 பகுதியா பிரிக்குது. பிசிக்கல் கோஷன், இன்டெலிஜென்ஸ் கோஷன், எமோஷனல் கோஷன், ஸ்பிரிச்சுவல் கோஷன். இன்னைக்கு டெக்னாலஜி வந்து கல்வியை 4 வகையா பிரிக்குது. இந்த வளர்ந்த நாடுகள்லாம் பாருங்களேன், அவங்கெல்லாம் இன்டெலிஜென்ஸ் கோஷனை முன்னேறத்துல அவங்க எமோஷனல் கோஷனுக்கு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க இன்னைக்கு என்ன படிக்கிறாங்க? இப்போ வளர்ந்த நாடுகள், உலகத்தில் நாடுகளை 3 வகையா பிரிப்பாங்க. டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அன்டெவலப்டு கண்ட்ரீஸ். 3 வகையா பிரிப்பாங்க. இந்த வளர்ந்த நாடுகளுடைய எஜுகேஷன் பாலிசி இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க என்ன படிக்கிறாங்கன்னா, அவங்க ஐடி படிக்க மாட்டாங்க, டேட்டா சயின்ஸ் படிக்கிறது இல்லை, அவங்க டெக்னாலஜி படிக்கிறது இல்லை. அவங்க என்ன படிக்கிறாங்கன்னா வரலாறு படிக்கிறாங்க, சமூகவியல் படிக்கிறாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பாங்க, பொருளாதாரம் படிப்பாங்க. இன்னைக்கு உலகத்துல வளர்ந்த நாடுகளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படித்தான் போகுது. ஏன் அப்படின்னு அவன் சொல்றான், என்ன சொல்றான், நீ எல்லாம் மெட்டீரியலிஸ்டிக்கை படிக்கிற, மெட்டீரியலிஸ்டிக்கை அடிமைப்படுத்துறதுக்கு. கம்ப்யூட்டர் படிச்சு கம்ப்யூட்டரை உனக்கு அடிமையாக்குற, டெக்னாலஜி படிச்சு டெக்னாலஜியை அடிமையாக்குற. நான் உன்னை படிக்கிறேன், நீ எனக்கு கீழே வந்துருவாங்க. சிம்பிள் லாஜிக். அதுக்காக படிக்க வேணாம்னு சொல்லல, படிக்கணும். நம்ம சமுதாயத்துல டெக்னாலஜி வேணும், அறிவியல் வேணும், கண்டுபிடிப்புகள் வேணும், எல்லாம் வேணும். ஆனா ஒரு டீம், ஒரு சமூகம், நம்ம மக்கள்ல ஒரு பேர், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய உருவாக்கம், இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு சரியாக இருக்கணும்னா பொருளாதாரம் படிக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கல் பிசினஸ் எப்படி இருக்கு படிக்கணும், இன்னைக்குள்ள டெக்னாலஜி எப்படி போகுது படிக்கணும், எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாக்கப்படணும்னா அதுல முதலாவதாக பகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய வலுவை ஏற்படுத்தினாங்க. எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இருந்து அடுத்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்கன்னா அதனுடைய முதல் பகுதி ஈமானிய வலு, குர்ஆனுடைய தொடர்பு. அதை நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய வீடுகள்ல நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெண்கள், நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய உறவுகள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேருங்க தயவு செய்து. அதுதான் வேர், அதுதான் ரூட் காஸ், அதுதான் ஆணிவேர். ஈமானிய உணர்வில்லாத கல்வி, ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம், ஈமானிய உணர்வில்லாத அதிகாரம் அது எனர்ஜியா மாறாது, அது அழிவைத்தான் கொடுக்கும். இன்னைக்கு நிறைய படிச்சவங்க அதிகமாயிட்டாங்க, ஆனா அன்பு செலுத்துறவங்க குறைஞ்சு போயிட்டாங்க. அறிவாளிகள் அதிகமாயிட்டாங்க, அடுத்தவங்களை மன்னிக்கிறவங்க குறைஞ்சு போயிட்டாங்க.
அடுத்த 10 வருஷத்துல உலகத்துல வரக்கூடிய மிகப்பெரிய நோய் மென்டல் ஹெல்த் டிசார்டர், மனநோய்னு சொல்றான். மனநோய். குழந்தைகள் நம்ம சொல்றதை விளங்க மாட்டேங்கிறாங்க. கலாச்சார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி சமூகம் நகருது. ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கியாமத் நெருக்கத்துல இந்த உலகம் எப்படி இருக்கும்னா, அஸ்ஸனத்து கஷ்ஷஹரி, ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போல வேகமாக செல்லும். அஸ்ஸனத்து கஷ்ஷஹரி, அஷ்ஷஹரு கல் உஸ்பூஇ, ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல வேகமாக செல்லும். அல் உஸ்பூஇ கல் யௌமி, ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல செல்லும். அல் யௌமி கஸ்ஸாஆ, ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போல வேகமாக செல்லும். அப்படிப்பட்ட ஒரு காலம் நெருங்கிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை நான் 4வது முறையாக படிச்சேன். அப்ப நான் வாட்சை பார்த்தேன், இந்த வாட்ச் இப்படி தான் நிற்கும், எப்படி இது வேகமா போகும்? வாய்ப்பே இல்லையே. உலகம் முழுக்க அந்த வாட்ச் வேகமா போகாதே. ஆனா இன்னைக்கு கண்கூடாக உணர்றோம், காலங்கள் மிக வேகமாக போகுது. நம்ம நினைப்பதை விட வேகமாக போகுது. தயவு செய்து கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பொறுப்புல நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்க கூடாது. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்காதீங்க. இந்த உலகம் நமக்கு எதையுமே கொடுக்காது. தேவை, வீடு தேவை, காரு தேவை, நல்ல சம்பாதிங்க, பெரிய பெரிய கார்ல போங்க. ஆனா எப்படி வாழணும் அப்படின்னா, நோக்கத்தை அறிந்து வாழுங்க. நல்ல சம்பாதிங்க. ஒரு வீட்டுக்கு 4 வீடு கட்டிங்க, தப்பு கிடையாது. ஒரு காருக்கு 5 கார் வச்சுக்கங்க, BMW கார் வாங்கி நல்ல வசதியா இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நோக்கம் என்ன அப்படிங்கிறத விளங்கிட்டோம்னா வாழ்க்கை இலகுவா இருக்கும். நம்மளால ஒரு பெரும் ஹிதாயத்தை, சமூகத்தை கட்டமைக்க முடியும். அப்ப அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக செஞ்சது என்னன்னா, ஆன்மீக கட்டமைப்பு மதீனாவுல. 2வது சமூக கட்டமைப்பு, சமூக ரீதியான ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம நகரணும். ஓகே, எல்லா மக்களோட இணைந்து அண்ணன் தம்பிகளாக விட்டு கொடுத்து நாட்டு சட்டங்களை மறிச்சு நாட்டை நேசிச்சு மண்ணை நேசிச்சு வாழ்ந்து பரவணும். 3வது பொருளாதாரத்துல ஸ்ட்ராங் ஆகணும். பொருளாதாரத்துல நம்ம ஸ்ட்ராங் ஆகாம எதையுமே செய்ய முடியாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து செய்த 3வது மிக முக்கியமான விஷயம், அன்சாரிகளையும் முஹாஜிர் இணைச்சாங்க. கூட்டு பொருளாதார கொள்கை. 4வது கல்வியில வலிமையான சமூகத்தை உருவாக்குங்க. நல்லா படிக்க வைங்க. இந்த நாட்டினுடைய அதிகாரத்துக்கு கொண்டு வாங்க. இந்த நாட்டினுடைய சயின்ஸ், டெக்னாலஜி, வளர்ச்சி, பிசினஸ், எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், இதுல நம்ம குழந்தைகளை கொண்டு வாங்க. இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி எப்படி போகுதோ அதை நோக்கி நகர்த்துங்க. கண்டுபிடிங்க, நிறைய கண்டுபிடிச்சு படிக்கிறத ரிசர்ச் வரையும் படிக்க வைங்க, ஆய்வுகள் வரையும் படிக்க வைங்க. சும்மா வெறுமன டிகிரியை முடிச்சுட்டு அனுப்பிடாதீங்க. இங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில, இங்க இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல நம்முடைய வருங்கால சந்ததிகள் ப்ரொஃபஸரா, டீனா, ஒரு பெரிய லெக்சரரா உருவாகிற அளவுக்கு படிக்க வைங்க, நல்லா படிக்க வைங்க. அப்படிப்பட்ட சமுதாயமாக இஸ்லாமிய மார்க்கம் என்கிறது அப்படித்தான், சமநிலை கட்டமைப்பு. இதெல்லாம் செய்யணும்னா 4 ஆட்ரிபியூட்ஸ் வச்சுக்கங்க. இதொன்னு நான் முடிச்சுக்கிறேன். மக்கள்கிட்ட அன்பாக பேசுங்க. இதெல்லாம் சாதிக்கணும்னா முதல்ல மனிதர்கள்ட்ட அன்பாக பேசுங்க, அதிகாரமா பேசாதீங்க. 2வது மிக முக்கியமான விஷயம், எல்லா நிலையிலும் மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அக்செப்ட் யுவர் லைஃப், அக்செப்ட் யுவர் ஃபேமிலி, அக்செப்ட் யுவர் சில்ட்ரன்ஸ். ஏற்றுக்கொள்ள பழகுங்க. கிடைக்காத ஒண்ணை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. 3வது எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறத போல, அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறத போல மக்களை நேசிங்க, மக்களை மன்னிங்க. யாரையும் தண்டிக்க ஆசைப்படாதீங்க, யாரையும் கஷ்டப்படுத்த ஆசைப்படாதீங்க. மனிதனுடைய குறைகளுக்கு பின்னால போகாதீங்க. இந்த குறைகளுக்கு பின்னால போனா அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கு நல்ல மௌத் வந்து சரித்திரங்கள் நல்லா பாதுகாக்கணும். 4வது சுயநலமாக இருக்காதீங்க, பொதுநலமாக இருங்க. பொதுநல வாழ்க்கையை வாழுங்க. நம்ம கொடுக்கப்பட்டதெல்லாம் நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை. உங்க அறிவு, உங்க காசு பணம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய அதிகாரம், எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க. எல்லாத்தையும் எப்படி வளர்ச்சியின் அதை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிங்க. எப்போ நாம பொதுநலமாக, உம்மத்துக்காக, சமுதாயத்துக்காக யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அல்லாஹ் நம்மளையும் பொருந்திக் கொள்வான், நம்ம சமூகத்தையும், நம்முடைய வருங்கால குழந்தைகளையும் பொருந்திக் கொள்வான். அப்படிப்பட்ட சமூகமாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.